வணக்கம் நண்பர்களே. நாம் முந்தைய பதிவில் கிராம தேவதைகளையும் கிராம தேவர்கள் எப்படி நமக்கு குலசாமியாக மாறினாங்க அப்படின்றதையும் மாடசுவாமியும் கருப்பசாமியும் பற்றி பார்த்தோம். நம்ம இன்றைக்கி முக்கியமான சாமி மாடசுவாமியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாடன் பிறப்பு. எத்தனை மாடன்கள் உள்ளன? நிறைய பேர் சொல்லுவாங்க மாடன்கள் நிறைய மாடன்கள் உண்டு, 108 மாடன்கள் உண்டு, 1008 மாடன்கள் உண்டு, 21 மாடன்கள் உண்டு, அப்புறம் 21 பந்தி 63 சேனைகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மாடசுவாமிகளே உண்மையில் 21 மாடன்கள் மட்டும்தான் உள்ளன. என்னென்ன மாடன் பார்த்தோம்னா, இந்த சுடலை மாடன் தான் ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து 21 மாடனாக அவதரித்து நிற்கிறார். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா சுடலை மாடன், புல மாடன், சப்பானி மாடன், பட்டாணி மாடன், வண்ணார மாடன், பன்றி மாடன், கழு மாடன், பொன் மாடன், ஆலடி மாடன், கரையடி மாடன், உண்டி மாடன், இசக்கி மாடன், சந்தையடி மாடன், உதிர மாடன், இடக்கை மாடன், கரடி மாடன், பலவேசக்காரன், முண்டசுவாமி, செங்கிடாக்காரன், கருங்கிடாக்காரன், சந்தன மாடன். இந்த 21 மாடன்களும் சிவ சுடலை மாட சுவாமியோட அவதாரங்கள். இந்த 21 மாடன்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவதாரத்தில் சுடலை மாட சாமி அவதரித்தனால இந்த 21 மாடன்கள் சுடலை மாட கூட்டோட வரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த தலவாய் மாடன், சங்கிலி மாடன், அக்னி மாடன், ஆகாச மாடன், இவங்க ஏன் இந்த 21 மாடன்கள் கூட்டில் வரல அப்படின்னம்னா, இப்போ சில மாடன்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலவாய் மாடன், சங்கிலி மாடன், மாசானமுத்து, சிவனெழுந்த பெருமாள், லாட சன்னியாசி, மொட்டையன் சுவாமி, முத்துப்பட்டன் சுவாமி, பொனமாலை சூடும் பெருமாள், இதில் இந்த மாடன்களையும், அப்புறம் சங்கிலி பூதத்தார், பூதகணங்களுக்கு அதிபதி சங்கிலி பூதத்தார், அப்புறம் கருப்பசாமி, இவங்க யாருமே இந்த சுடலை மாடசுவாமி கூட்டோட சேர்ந்து வரமாட்டாங்க. ஏன்னா சுடலை மாடசாமி தனக்குன்னு 21 அவதாரங்களை எடுத்து அதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் அவதாரம் எடுக்கிறதுனால இது 21 மாடன்கள் சுடலை மாட சுவாமியோடு தனியாக 21 இது வாங்குது. அதனால தான் 21 பந்தி 63 சேனைகள் சொல்லுவாங்க. அப்போ இந்த தலவாய் மாடன்றது இந்த கூட்டில் வரமாட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா, தலவாய் மாடன்றது எப்படி சுடலை மாட சுவாமி எப்படி அவதாரம் எடுத்து 21 மாடன் கூட்டு வாங்கினாரோ அதே மாதிரி தலவாய் மாடனும் சில அவதாரங்கள் எடுத்து சில பேர்கள் எடுத்திருக்காரு. அதில் சங்கிலி மாடன் ஒரு பேர், ஆகாச மாடன், தூசி மாடன், கசம் மாடன், இதெல்லாம் கரையடி மாடன், இதெல்லாம் தலவாய் மாட சுவாமியோட அவதாரங்கள். எப்படி சிவ சுடலை மாட சுவாமி 21 அவதாரம் எடுத்து 21 பேர் வாங்கினாரோ அதே மாதிரி தலவாய் மாடனும் அவர் ஒரு தனி ஒரு கூட்டில் வராரு. அப்போ அந்த தலவாய் மாடன் இந்த 21 மாடன்களுக்கு அதிபதியாக வராரு. ஏன் அதிபதி அப்படின்ட்டு தளபதியாக வர்றாருன்னா, தலவாய் என்றால் தளபதி என்ற பொருள். அப்போ தளபதி என்ற பொருளுக்கு இந்த 21 மாடசாமிக்கு தலைமை தாங்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு மாடன் வேண்டும். அதுக்காண்டி தான் இந்த தலவாய் மாடன் அவதரிக்கிறாரு. தலவாய் மாடன் சிவபெருமான் பூமிக்கு அனுப்புகிறாரு. தலவாய் மாடனாக மாட்டுத்தலையை பொறுத்து தலவாய் மாடனாக அவதரிக்கிறார். இப்போ இந்த தலவாய் மாடன்றது மாடத்தையை மனம் புரிஞ்சனால இவருக்கு தலவாய் மாட சுவாமியும் அவங்களுக்கு தலவாய் மாடத்தையும் பேர் கொடுக்குறாங்க. இதுதான் மாடனோட பிறப்பும். இப்போ தலவாய் மாடசாமி சில பேர்களில் சில கோயில்களில் நிலையம் வாங்கிறாரு. அதே மாதிரி சுடலை மாடசாமியும் சில கோயில்களில் சில பேர்களில் நிலையம் வாங்குறாரு. இப்போ தலவாய் மாடசாமிக்கும் சுடலை மாடசாமிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். இந்த சுடலை மாடசாமி என்பவர் சிவபெருமானோட பிள்ளை. அதனால் இவர் சிவ சுடலை மாடசுவாமி என்று பேரில் அழைக்கிறாரு. இந்த தலவாய் மாடசுவாமி பார்த்தோம்னா பிரம்மனோட பிள்ளை. பிரம்மனோட பிள்ளைனால இவருக்கு பிரஜாபதி தக்ஷன் தலவாய் மாடசுவாமின்ற ஒரு பேர் கொடுத்து பூமிக்கு சிவபெருமான் அனுப்புகிறாரு. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. மாடன்களே இவ்வளவு மாடன்கள் வித்தியாசம் இருக்குது. இவங்க எப்படி குலதெய்வம் ஆகிறாங்க, காவல் தெய்வம் ஆகிறாங்க, இவங்க நிறைய பேத்துக்கு காவல் பொறுப்பு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பின்ன வரும் பதிவில் பார்க்கலாம். இப்போ சுடலை மாடசாமி சில மானிட பிறப்புக்கு காவல் பொறுப்பு கொடுக்குறாரு. அதில் சப்பானி மாடசாமி வருவார், நிறைய மாடசாமி அதில் வருவாங்க. அதே மாதிரி தலவாய் மாடசுவாமியும் சில பேருக்கு காவல் பொறுப்பு கொடுக்குறாரு. அது வன்னியராஜா அந்த மாதிரி சில பேருக்கு காவல் பொறுப்பு கொடுக்குறாங்க. அதை பற்றி பின்பதிவில் பார்ப்போம். மாடசாமியை பற்றி திட்டிலாம் பார்ப்போம். இப்போ எந்தெந்த கோயில்களில் சுடலை மாடசாமி தனித்து நின்று அவதாரம் எடுக்கிறாரோ அதெல்லாமே சுடலை மாடசாமியோட அவதாரம். எந்தெந்த கோயிலில் மாடத்தையோடு சேர்ந்து அவதாரம் வர்றதோ அது எல்லாமே தலவாய் மாடசாமியோட அவதாரம்.